ஹாய் காய்ஸ், 80 பே கமிஷன் விஷயமா முக்கியமான அப்டேட் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 80 பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய நிதி பலன்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனுக்கும் கொடுக்க போகுது. இன்னும் சில மாதங்களை இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. இதற்கான அடுத்த கட்ட பணிகள்லாம் வரும் வாரங்களில் சூடு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ அமுலுக்கு வந்தாலும் சரி, இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 முதல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இந்த 80 பே கமிஷனில் இந்த வாட்டி வந்து 1 முதல் 7ஆம் கிரேட் பே வரை உள்ள ஊழியர்கள்லாம் அதிகமாக நன்மை அடைவார்கள் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்களாம். அவங்களுடைய அடிப்படை சம்பளம் கணிசமாக அதிகரிக்கும். இது அவங்களுடைய சேலரி, அலவன்ஸு, ஓய்வூதியமும் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. முக்கியமாக எம்ப்ளாயீஸோடைய சேலரியில் 30லிருந்து 35% வரைக்கும் சேலரி உயர்வு, அதாவது சம்பளம் உயர்வு கிடைக்கும் சொல்கிறாங்க. முக்கியமாக எம்ப்ளாயீஸோடைய சேலரியில் 30லிருந்து 35% வரைக்கும் சம்பள உயர்வு இருக்கும்ன்ட்டு நிபுணர்கள் கணித்திருக்காங்க. இந்த அதிகரிப்பு பார்த்திங்கன்னா 7வது ஊதியக்குழுவை விட அதிகம் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பள உயர்வின் தாக்கம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸோடைய வாழ்க்கையில் தெளிவாக தெரியும் சொல்லியிருக்காங்க. அன்றாட பொருட்கள் விலையும் வந்து உயர்ந்து வரும் இந்த காலத்தில் அதிகரித்த சம்பளம் பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்கும். முக்கியமாக வந்து எம்ப்ளாயீஸோடைய குடும்பத்தை வந்து சிறப்பாக பராமரிக்கவும், அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு அதிக செலவு செய்யவும், எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கவும் ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா ஊழியருக்கு மட்டும் இல்லாமல் நாட்டோடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயன் கொடுக்கும் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 7 வரையிலான கிரேட் பே ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் போட்டிருக்காங்க. நிறைய சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். 80 பே கமிஷனில் 1லிருந்து 7 வரையிலான கிரேட் பே ஊழியர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த போகிறாங்களாம். ஏன்னா அந்த ஊழியர்கள் எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. இந்த எம்ப்ளாயீஸுடைய மாத சம்பளத்தில் பார்த்திங்கன்னா 6000லிருந்து 15,000 வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் சொல்கிறாங்க. அடிஷ்னலாக ஓய்வூதியதாரர்களும் பார்த்திங்கன்னா இந்த 80 பே கமிஷனால் கணிசமாக பயனடைய போகிறாங்க. ஓய்வூதியங்களும் பார்த்திங்கன்னா அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடத்தினால ஓய்வு பெற்ற ஊழியருடைய ஓய்வூதியமும் அதிகரிக்கும். ஓய்வுக்கு பிறகு குறைந்த வருமானத்தில் வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 80 பே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண உடனே சம்பள அமைப்புகள் பார்த்திங்கன்னா ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகரிப்பே வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு நன்மை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசாங்க வேலைகளுடைய கவர்ச்சியை வந்து இன்னும் அதிகரிக்கும். இளைஞர்களை இந்த துறைகள் மீது அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. எம்ப்ளாயீஸுடைய ஊதிய உயர்வு சந்தையில் வாங்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும். எம்ப்ளாயீஸோடைய இந்த ஊதிய உயர்வு பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும், நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். இந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமாக பங்களிக்கும் சொல்கிறாங்க. 80 பே கமிஷன் குழு பார்த்திங்கன்னா ஊதியம் உயர்த்துவது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், இன்னும் அதர் சலுகைகள்லாம் இருக்குது, அது எல்லாமே அதிகரிக்கும் சொல்கிறாங்க. இந்த அலவன்ஸ்கள்லாம் அடிப்படை சேலரியாக கூட, பேசிக் சேலரியாக கூட லிங்க் பண்ணதுனால அது தானாகவே அதிகரிக்கும் சொல்கிறாங்க. மருத்துவ வசதிகளும் மேம்படுத்தப்படும் சொல்கிறாங்க. மேலும் வந்து இந்த மேம்படுத்தப்பட்ட மருத்துவ அலவன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸோடைய குடும்பத்தையும் சிறப்பாக பராமரிக்க உதவும் சொல்கிறாங்க. போக்குவரத்து கொடுப்பனவுகளும் அதிகரிக்கும். தினசரி பயண செலவுகள் குறையும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஊதிய குழு ஊழியர்களுக்கு அனைத்து வகையிலையும் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இந்த 80 பே கமிஷன் அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நிதி ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோடைய பென்ஷனுடைய சேலரியை வந்து அதிகரிக்க போகிறாங்க. இதனால் அரசாங்க கருவூலத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா சுமையை வந்து அதிகரிக்கும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த முடிவுகள் விஷயமா அரசாங்கம் நம்பிக்கையாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து நீண்டகால நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி அதிகரிப்பினால சந்தைகளில் நுகர்வை அதிகரித்து ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சொல்கிறாங்க. இந்த ஆணையத்திற்கான பணிகள் தொடங்குவதற்காக அரசாங்கம் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களாம். அனைத்து செயல்முறைகளும் வெளிப்படையான முறையில் முடிக்கப்படும் சொல்கிறாங்க. செயல்முறைகளை விரிவுபடுத்தி 80 பே கமிஷன் விரைவில் செயல்படுத்த போகிறாங்க. இந்த 80 பே கமிஷனுக்கான குழு தலைவர்கள், உறுப்பினர்கள், அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறமா முடிவெடுத்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.